இப்போ மேட்டி காணாமல் போய் 4 மாதம் ஆகுது. இன்னைக்கு என்ன டேட்டுனா ஏப்ரல் 1962. ஃபில்லுன்னு ஒரு பையன் ஒரு டவர் மேலே நின்று வானத்தில் போகிற பிளைன் எல்லாம் பார்த்து ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்ததோ C-130 ரக பிளேன். இது மாதிரி எல்லா மாதமும் வந்த பிளேனை எழுதி வச்சிருக்கான். சடனாக டைமை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து இறங்கி போகிறான். அந்த C-30 ரக பிளேனில் 2 பேர் வர்றாங்க. அதில் பிளாக்காக இருக்கிறவர் தான் லீராய் ஹேன்லன். நம்ம அவரை ஹேன்லன்னே கூப்பிடலாம். கூடவே இருக்கிறது அவரோட ஃப்ரெண்டு பாலி. பிளேனை விட்டு இறங்குனதுமே இந்த டெரியில நைட் கிளப்லாம் இருக்க வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹேன்லனும் நம்ம கொரியாவையே சமாளிச்சிட்டோம், இங்க சர்வே பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. இவங்க 2 பேரையும் வரவேற்க சார்ஜென்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க 2 பேரையும் ஒரு ஜீப்ல கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்த பார்த்து பாலி இது என்னதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சார்ஜென்டும் இது எங்களோட ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு சொல்றாரு. அந்த இடத்துல தடை செய்யப்பட்ட இடம்னு போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஹேன்லனும் அவரோட ஃபேமிலியை இந்த ஊரான டெரிக்கு கூட்டிட்டு வர போறேன்னு சொன்னதுமே அந்த ஜீப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு மாதிரி பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி டெரியில இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அங்க லில்லின்னு ஒரு பொண்ணு வர்றா. அவளை எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவளோட லாக்கரை திறக்கிறப்ப உள்ளாடி இருந்து ஒரு ஊறுகாய் பாட்டில் கீழே விழுது. அதை பார்த்ததுமே அவ கொஞ்சம் பதட்டப்பட அங்க அவளோட ஃப்ரெண்டு மார்ஜ் வந்து லில்லியை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அவளை கூட்டிட்டு போறா. அதே டைம் அங்க ஃபில் டெடின்னு ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம மட்டும் இந்த உலகத்துல இல்ல, ஏலியன்ஸும் இருக்கிறாங்க. கடந்த சில மாசமா நம்ம ஊருக்கு நிறைய பிளேன்ஸ் வருது. இன்னைக்கு கூட ஒரு பெரிய பிளேன் வந்தது. அவங்க அந்த மிலிட்டரி ஏர்பேஸ்ல என்னமோ பண்றாங்க, அதுவும் ரொம்ப பெருசா ஏதோ பண்றாங்கன்னு பேசிட்டு போறான். இப்ப ஏர்பேஸ்ல ஹேன்லனையும் பவுலியையும் காமிக்கிறாங்க. அவங்களோட டீமை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அவங்க டீம்ல ஒருத்தர் மட்டும் ஹேன்லனுக்கு சல்யூட் வைக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவன் ஒரு ரேசிஸ்ட், நிறவரை பிடிச்சவன். அந்த காலத்துல இது நிறையவே இருந்தது. அதே டைம்ல அங்க ஜெனரல் ஷான் ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து அந்த நிறவரை பிடிச்சவங்க கிட்ட ஹேன்லனுக்கு சல்யூட் அடிக்க சொல்ல அவனும் அடிக்கிறான். ஜெனரலும் ஹேன்லன் கிட்ட அவரோட ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. அப்ப கூட அந்த ஜீப் டிரைவர் ஹேன்லனை ஒரு டைப்பா தான் பாக்குறாரு.